கண்ணெதிரே தோன்றினாள். சார், யாரு மணி? என்ன வேணும்? பண விஷயமா அருண் அண்ணன் உங்களுக்கு ஃபோன் பண்ணியிருந்தாராம். நீங்க என்ன வர சொல்லியிருந்தீங்கன்னு. ஆமா ஆமா, ஏதோ அவசரமா பணம் தேவைப்படுதுன்னு உங்க அண்ணன் ஃபோன் பண்ணி சொன்னாப்ல. உள்ள வாமா. எவ்வளவுமா பணம் தேவைப்படுது? 30 லட்சம் சார். 30 லட்சமா? சரி, நீ என்னமா வேலை செய்யற? நான் வீட்டு வேலை செய்யறேன் சார். வீட்டு வேலையா? உன் வீட்டுக்காரர் என்ன வேலை செய்யறாரு? டிரைவரா இருக்காரு சார். ஏமா, நீங்க 2 பேரும் என்னதான் முட்டி மோதி வேலை செஞ்சாலும் மாசத்துக்கு 25,000 ரூபாய்க்கு மேல சம்பாதிக்க முடியாது. 30 லட்சம் ரூபாய உங்களை நம்பி கொடுத்தா அந்த கடனை நீங்க எப்படி அடைக்க முடியும்? என் வீட்டுக்காரருக்கு தலையில அடிபட்டு உயிருக்கு ஆபத்தான நிலையில ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்கேன் சார். அவரை காப்பாத்தணும்னா ஒரு மேஜர் ஆபரேஷன் பண்ணணும்னு டாக்டர் சொல்றாரு. அதுக்கு தான் 30 லட்சம் தேவைப்படுது சார். அவர் மட்டும் சரியாகி வந்துட்டாருன்னா நீங்க கேக்குற வட்டியோட மொத்த பணத்தையும் திருப்பி கொடுத்துருவாரு. ஏமா, ஒரு டிரைவரா வேலை பார்க்கறவன் எப்படிமா மொத்த பணத்தையும் செட்டில் பண்ண முடியும்? சொல்லுமா, எப்படி கொடுக்க முடியும்? நீங்க நினைக்கிற மாதிரி என் வீட்டுக்காரர் சாதாரணமான ஆள் கிடையாது. ருத்ரா குரூப் ஆஃப் கம்பெனிஸோட எம்டியா இருந்தாரு. என்னமா சொல்ற? உன் வீட்டுக்காரரு ருத்ரா குரூப் ஆஃப் கம்பெனியோட எம்டியா? ஆமா சார், ருத்ரா அம்மாவோட சொந்த அண்ணன் பையன் தான் அவரு. அவ்வளவு பெரிய இடத்து பையன் எதுக்குமா டிரைவரா வேலை பார்க்கறாரு? அது சார், குடும்பத்துல ஒரு சின்ன பிரச்சனை. புரிஞ்சுதுமா. வீட்டுக்கு தெரியாம 2 பேரும் லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டீங்களா? கிட்டத்தட்ட அப்படிதான் சார். தயவு பண்ணி பணம் கொடுங்க சார். அவருக்கு உடனே ஆபரேஷன் பண்ணி ஆகணும். ருத்ராமா எவ்வளவு பெரிய ஆளு. அவங்க நினைச்சாங்கன்னா கோடி கணக்குல செலவு பண்ணி உன் வீட்டுக்காரரை காப்பாத்த முடியும். நீ ஏமா அவங்கள போய் பார்க்கல? அவங்க ஊர்ல இல்ல சார், வெளிநாட்டுக்கு போயிருக்காங்க. வரதுக்கு கொஞ்சம் நாள் ஆகுமா. அதனாலதான் நான் உங்களை நம்பி வந்திருக்கேன். அவர் யாருன்னு எனக்கு தெரிஞ்சிச்சுல. அவர் உயிரை காப்பாத்த 30 லட்சம் இல்ல 3 கோடி கூட கொடுக்கலாம். ஒருவேளை உங்களால பணத்தை கொடுக்க முடியலனா கூட ருத்ராமா கிட்ட இருந்து பணத்தை வசூல் பண்ணிப்பேன். ஆனா வாங்கின பணத்துக்கு மாசம் மாசம் வட்டி சரியா வரணுமா? இல்லன்னா நான் அசிங்கப்படுத்திடுவேன். அதையே நான் முன்னாடியே சொல்லிக்கிறேமா. அதெல்லாம் நான் சரியா கட்டிடுவேன் சார், என்ன நம்புங்க. சரி, பணம் கொடுக்கற சம்பந்தமா நான் சில டாக்குமெண்ட்லாம் ரெடி பண்ண வேண்டியது இருக்கு. நீ போயிட்டு 1 மணி நேரம் கழிச்சு வாமா. என்னம்மா ஏதோ தயங்குற மாதிரி இருக்கு? கண்டிப்பா பணம் கிடைச்சிரும்ல சார்? இதுல உனக்கு சந்தேகமே வேண்டாம், நிச்சயமா பணம் கொடுப்பேன். நீ போயிட்டு அப்புறமா வா. அதுக்குள்ள நான் பேப்பர்லாம் ரெடி பண்ணி வைக்கிறேன். ரொம்ப நன்றி சார். போயிட்டு வாமா. என்னம்மா அவசரமா வர சொன்னீங்க, இப்படி அமைதியா இருக்கீங்க? என்ன விஷயமா? எல்லாம் ஒரு முக்கியமான விஷயமா தான். என்ன விஷயமா சொல்லுங்க. சிவாவுக்கு அடிபட்டு சீரியஸ் கண்டிஷன்ல ஹாஸ்பிட்டல்ல உன் பொண்ணு சேர்த்திருக்கலாம். ஐயோ, சிவா சாருக்கு என்னமாச்சு? அவருக்கு எப்படி அடிபட்டுச்சு? உன் பொண்ணு மேல ஒரு கார் மோத வந்திருக்க. அவனை காப்பாத்த போய் சிவாக்கு அடிபட்டுருச்சு. ஐயோ, இந்த தர்தரம் முடிச்சல காப்பாத்த போய் சிவா சாருக்கு அடிபட்டு போச்சே. அன்னைக்கே பாயசத்துல கலந்த விஷத்தை கொடுத்து அவ சாப்பிட்டு இருந்தானா செத்து ஒளிஞ்சிருப்பா. ஆனா தேவையில்லாம இவளை காப்பாத்த போய் சிவா சாருக்கு அடிபட்டு போச்சே. நீங்க போய் சாரை பாத்தீங்களாமா? பார்க்கல. சில கணக்கு வாழ்க்கையெல்லாம் முடிக்க வேண்டியது இருக்கு. அது எல்லாத்தையும் முடிச்சிட்டு போய் தான் பார்க்கணும். அதெல்லாம் என்னன்னு நான் உனக்கு அப்புறமா சொல்றேன். இப்ப நான் உனக்கு எதுக்கு இங்க வர சொன்னேன்னா, சிவாவுக்கு மேஜர் ஆபரேஷன் பண்ணணுமா, அதுக்கு 30 லட்சம் ரூபாய் கட்ட சொல்லி
ஹாஸ்பிட்டல்ல சொல்லிருக்காங்க. அந்த பணத்தை கேட்டு உன் பொண்ணு எங்க கிட்ட வந்தா, நாங்க முடியாதுன்னு சொல்லிட்டோம். இப்ப அவ பணம் கேட்டு அங்க இங்கன்னு அலமோதிட்டு இருக்கா. நிச்சயமா எங்கேயுமே அவளுக்கு பணம் கிடைக்காது. அடுத்து வேற வழி இல்லாம அவ உன்கிட்ட தான் வருவா. அவ மேல உனக்கு கோபம் இருந்தாலும் எங்க குடும்பத்து மேல இருக்கிற விசுவாசத்தினால சிவாவை காப்பாத்தணுமேங்கிறதுக்காக நீ எதுவும் பணம் ஏற்பாடு பண்ணி அவளுக்கு கொடுக்க கூடாது ரத்னம். சரிங்கம்மா, இந்த சக்தி அடிபட்டு சீரியஸா இருந்தாலும் பரவாயில்ல, செத்து தொலைடுன்னு விட்டுறலாம். ஆனா அடிபட்டு கிடக்கிறது சிவா சாராச்சம்மா, அவரை விட முடியாதே. ஏன்னா அவர் உங்க பிள்ளையாச்சே. அவனை எப்படி காப்பாத்தணும்னு எனக்கு தெரியும் ரத்னம். அத நான் பாத்துக்கிறேன். இப்ப நீ செய்ய வேண்டிய வேலையெல்லாம் அவளுக்கு பணம் ஏற்பாடு பண்ணி நீ கொடுக்கவே கூடாது. அவளுக்கு எங்கேயும் பணம் கிடைக்கிறதுக்கும் நீ விடக்கூடாது. அவ எங்க போறா வரான்னு உஷாரா நீ வாட்ச் பண்ணி இப்ப நான் சொன்ன விஷயத்தெல்லாம் நீ பண்ணணும். புரிஞ்சுதா ரத்னம்? புரிஞ்சுதுமா. அவளுக்கு முழுசா ஒரு 1000 ரூபாய் கூட கிடைக்க விடாம நான் பாத்துக்கிறேம்மா. அவளை வச்சு செய்யறதுக்கு எனக்கு சரியான சந்தர்ப்பம் கிடைச்சிருக்க. நான் சொன்ன மாதிரி அவளை கவனமா வாட்ச் பண்ணணும் ரத்னம். சரிம்மா, நான் கிளம்புறேன். சரிங்கம்மா. இவங்க எதுக்காக அவளுக்கு பணம் கிடைக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க? என்ன இருந்தாலும் அந்த வீணா போனவ ஒளிஞ்சுதானே ஆகணும். நம்ம கொடுத்த வேலையை நம்ம ஒழுங்கா செஞ்சுட்டு போயிடுவோம். இந்த கோவிலுக்கு வந்துட்டியா? அன்னைக்கு சல்லிகாசு அம்மன் கோவிலுக்கு வந்து தாலிய கழட்டி போட வந்த. இப்போ இந்த கோயிலுக்கு நீ அந்த நோக்கத்தோட தான் வந்திருக்கியா? இல்லம்மா, நான் அதுக்கு வரல. இந்த தாலிக்கு உரத்தானவர் உயிருக்கு ஆபத்தான நிலைமையில ஹாஸ்பிட்டல்ல இருக்காருமா. அவரை காப்பாத்தி தர சொல்லி வேண்டிக்கிறதுக்கு தான் இங்க வந்திருக்கேன். கழட்டி போட நினைச்ச தாலி உன் கழுத்துலயே நிலைச்சு நின்னு உன்னை கண்ணீர் வடிக்க வைக்குதா? ஆமாமா. அதுக்கு காரணம் நீதான். நான் என்னமா பண்ண? இந்த தாலி ஒரு விபத்தால என் கழுத்துல ஏறிச்சு. தாலி உனக்கு எப்படி ஏறிச்சுங்கிறது பிரச்சனை இல்ல. ஆனா அந்த தாலிய அம்மன் விருப்பம் இல்லாம கழட்டுறதுக்கு நீ பல முறை முயற்சி பண்ண. அதுதான் பிரச்சனையே. அந்த தோஷம்தான் இந்த தாலியோட சொந்தக்காரனை இப்படி ஒரு நிலைக்கு ஆளாக்கி படுக்க வச்சிருக்கு. அந்த அம்மன் கோவம் தான் பாவ தோஷமா மாறி இருக்கு. இப்ப என்ன பண்ண போற? என்கிட்ட கேட்டா எனக்கு என்னமா தெரியும்? அம்மாவோட கோவத்தை தணிச்சு என் வீட்டுக்காரரை காப்பாத்துறதுக்கு நீங்க தான் அதுக்கான வழிமுறையை சொல்லணும். சொல்லுங்கம்மா, எனக்கு அவரு நல்ல விதமா உயிர் பொழைச்சு வரணும். அம்மன் கோபம் குறையணும்னு வேண்டிக்கிட்டு அங்க பிரதர்ஷனம் பண்ணி மண்சோறு சாப்பிடு. அவ கோபம் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. போ, போய் பண்ணு. சரிங்கம்மா. அம்மா, அன்னைக்கு நான் எந்த மாதிரி சூழ்நிலையில வந்தேன்னு உனக்கே தெரியும். அதனாலதான் நான் என் தாலியை கழட்டி போட வந்தேன். அது தப்புதாம்மா. என்னை மன்னிச்சு உன் கோபத்தை தணிச்சுக்கிட்டு சிவா சாரை காப்பாத்தி கொடு.
குடும்ப ஆளுங்க யாரும் இல்லாம ஒரு பொண்ணு தனியா அங்க பிரதேசம் பண்ணிட்டு இருக்கு. உறவுன்னு சொல்லிக்கிறதுக்கு வேற யாரும் இல்லையோ என்னமோ. அதானே பாவம் இந்த பொண்ணு என்ன பிரச்சனையோ தெரியலக்கா.